நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் இருந்த இடத்திலே கண்களை மூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்துவோமா? தேங்க்யூ லார்ட். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அப்பா, உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னீங்களே. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உடைய தூய வழியில் நடத்துவீராக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை நடத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். எங்களை சுத்திகரித்து கொள்ளவும், எங்களை புதுப்பித்து கொள்ளவும், உம்மோடு கூட நாங்கள் இன்னும் நெருக்கமாய் கடந்து வரவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தென்னிந்திய திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமாதானம். சமாதானம் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய அந்த முதலாவது பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவரது நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நம்முடைய ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் உண்டு, 1000 பெயர்கள் அவருக்கு உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதானத்தை அருளும்படியாய், அவர் சமாதானம் நிறைந்த தேவனாய், அவரை தேடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருகிறவராய் அவர் இருக்கிறார். உலகத்திலே பெரிய செல்வந்தர் அல்லது பெரிய கோடீஸ்வரர் யார் என்று கேட்டால் அதிக செல்வம் வைத்திருக்கிறவர்கள் அல்ல. யார் உள்ளத்தில் சமாதானமாய், அமைதலாய், மகிழ்ச்சியாய் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் சமாதானம், அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள். அந்த சமாதானம் ஆண்டவருடைய பெயராகவே அமைந்திருக்கிறது. சமாதானம் தருகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். யோவானுடைய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம், அதில் நாம் வாசித்து பார்க்கிறோம் சமாதானம். அதை குறித்து அதிகமாக அந்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார்.
என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் தருகிற பிரகாரம் நான் தருகிறதில்லை. இந்த உலகம் ஒரு சமாதானத்தை தரும். அது சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம். அது கொஞ்ச நேரம். சாராயத்தை குடிக்கிற ஒரு மனிதனிடத்தில் ஏன் இப்படி குடித்து குடித்து குடல் வெந்து போகிறாய் என்று நீங்கள் கேளுங்கள். வழக்கமாக எல்லா குடிகாரர்களும் சொல்லுகிற காரியம், ஐயா என்னுடைய உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையே ரொம்ப கொடுமையாக இருக்கிறது, இந்த கஷ்டங்களை மறப்பதற்குத்தான் நான் குடிக்கிறேன் என்று அவர்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவார்கள். சரிப்பா, கஷ்டம் தீர வேண்டும், கவலைகள் மாற வேண்டும், கண்ணீர் நிரம்பின உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறணும், நீ குடிக்கிறாய். சந்தோஷம் உனக்கு வந்து விட்டதா? சமாதானம் உனக்கு வந்து விட்டதா? இந்த சாராயத்தை குடிக்கிறதுனாலே உனக்கு சமாதானம் வந்து விட்டதா என்று கேளுங்கள். வராது. ஒருவேளை சாராயம் குடிப்பதினால், அந்த போதை உள்ளே ஏற்றுவதினால் சமாதானம் வருகிறது என்றால், அவனுக்கு சமாதானம் வந்துவிட்டால் மறுபடியும் அவன் குடிக்கிறான். அது ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை, மாயத் தோற்றம். சாராயத்தை குடித்து அந்த போதையில் இருக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் மறந்தது போல அவனாய் நினைத்து கொள்ளுகிறான். எதுவும் மாறுவதில்லை. அவனுடைய உடல் கெட்டுப்போவது மட்டும்தான் அங்கே நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் அழகாய் சொன்னார், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், யோவானுடைய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவர் 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு சமாதானம் தருகிறார். ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறார். அநேக ஏழைகள் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவள் நினைக்கிறாங்க, பணக்காரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, வேண்டிய மட்டும் அவனுக்கு பணம் இருக்கிறது, அவன் நினைத்ததையெல்லாம் அவனால் வாங்க முடியும், சாதிக்க முடியும். பணம் அதிகமாய் அவன் கையில் இருப்பதனால அவனுக்கு நிறைய சொந்தங்கள், அவனுக்கு நிறைய நண்பர்கள், உறவுக்காரர்கள், அதிகாரங்கள், ஆட்சியாளர்கள் கூட அவன் பாக்கெட்டில் தான் இருக்கிறாங்க. ஆகவே பணக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர்கள் நிம்மதியாய் வாழ்கிறார்கள். நான் தானேயா கஷ்டப்படுகிறேன் என்று ஏழைகள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களும் இரவில் தூக்கம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. தமிழ்நாட்டிலே மறைந்த நற்செய்தியாளர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு முறை ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுக்கு அவர்கள் போயிருந்தார்களாம். இது பிரசங்கத்தில் அவர்களே சொன்னது, நான் அதை எப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அதை கேள்விப்பட்ட அந்த தேசத்தின் மகாராணி, ராணியார் ஆள் அனுப்பி ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்கு அரண்மனைக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். இவருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, எளியவனை, அற்பமாய் நினைக்கப்படுகிற என்னையும் ஆண்டவர் உயர்த்தி இன்றைக்கி அரசாட்சி செய்கிறவர்களோடு என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க பண்ணுகிறாரே என்கிற அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நான் வருகிறேன் என்று இவர் சொல்லி அனுப்பினார். அதே போல் இவரும் போனாராம். இவர் அங்கே போய் அந்த அரண்மனை உபசாரங்கள், அந்த அரண்மனையில் உள்ள எல்லாரையும் பார்த்து, ராணியும் பார்த்து விட்டு, எல்லாம் மத்தியான உணவு ஒன்றாய் உட்கார்ந்து உணவு அருந்தி, அந்த ராஜ போஜனத்தில் உணவு அருந்தி விட்டு எல்லாம் முடிந்த பிறகு ராணியாரிடத்தில், மாலை எனக்கு கூட்டங்கள் இருக்கிறதம்மா, நான் கிளம்புகிறேன், நான் உங்களுக்காய் ஜெபித்து விட்டு செல்ல விரும்புகிறேன், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அவர் பார்த்தார், எங்கு பார்த்தாலும் அரண்மனை, ஐஸ்வர்யம், ஏராளமான வேலைக்காரர்கள், நல்ல ஒரு கணவர், எல்லாம் இவருக்கு இருக்கிறது. இவர் என்ன ஜோமனை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லும் பொழுது இவர் நினைத்ததை தான் அந்த அம்மா சொன்னாங்களாம்.
அந்த ராணி குயின் சொன்னாங்களாம், பிரதர், ஐ ஹாவ் எவ்ரி திங் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு இருக்கிறது. பட் ஐ ஹாவ் நோ பீஸ். ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது. அன்பான கணவர் இருக்கிறார், நிறைந்த வேலைக்காரர்கள், நிறைந்த செல்வம், எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இரவிலே படுத்தால் எனக்கு தூக்கம் இல்லை. ஐ ஹாவ் நோ பீஸ். எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார்களாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஏழைகள் நினைக்கிறாங்க பணக்காரங்க சமாதானமாக இருக்காங்க. பணக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, இவ்வளவு செல்வங்களை வைத்துவிட்டு இத்தனை தொழிலை பார்த்து கொண்டு நிம்மதியே இல்லை, நேரமே இல்லை. ஆனால் ஏழைகள் அன்றாடங்காட்சிகள் நிம்மதியாக படுத்திருக்கிறான் என்று அவர்கள் நினைக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். பணத்தினால சமாதானம் வருவதில்லை, பணம் இல்லாததினாலும் சமாதானம் வருவதில்லை. சமாதானம் வேறொரு இடத்திலிருந்து வர வேண்டியிருக்கிறது. இந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, இந்த சமாதான குலைச்சல் ஒரு மனிதனுக்குள்ளே எப்போ வந்தது பாருங்க. தெய்வத்தோடு உள்ள தொடர்பு என்றைக்கு இந்த மனிதனை விட்டு விலகினதோ அன்றைக்கு பிடித்த இந்த சமாதான குலைச்சல் இன்று வரை இருக்கிறது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் அவர்களை படைத்த இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இல்லை, சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தார்கள். கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை எப்படி படைத்தார் பாருங்கள். மண்ணிலே மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மானான். அவனுடைய மனது, அவனுக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் கடவுளிடத்திலிருந்து வந்தது. ஆகவே இந்த சமாதானம் கடவுளோடு ஐக்கியப்படும் பொழுது மட்டும்தான் இருக்கும். இவர்கள் தோட்டத்திலே பாவம் செய்து ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு இந்த மனிதன் விரட்டப்பட்ட பொழுது தெய்வத்திற்கும் ஆதாமுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி, ஒரு பிரிவினை. அங்கே சமாதானம் அற்று போனான் ஆதாம். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல் கொலை, காயின் ஆபேலை கொன்றான். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடிதடி கலாட்டா. இன்று வரை சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் அடித்து காயப்படுத்துவது, அதற்கு பல பெயர்கள் சொல்லுவாங்க. ஜாதி பிரச்சனை என்பார்கள், இன்னொரு இடத்துல கலகம் நடக்கும் மத பிரச்சனை என்று சொல்வார்கள், இன்னொரு இடத்துல கலகம் நடக்கும் மொழி பிரச்சனை என்று சொல்வார்கள். அமெரிக்காவுக்கு போனால் அங்கேயும் கலகம் நடக்கும், கேட்டால் நிற பிரச்சனை என்று சொல்வார்கள். நிறத்தால், மொழியால், சாதியால், மதத்தால் மனிதர்கள் இன்று வரை சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அடித்து காயப்படுத்துகிறார்கள், கொலையும் கூட செய்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள், தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் எல்லாம் பெருகித்தான் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மதமா காரணம்? இல்லை. அல்லது சாதி தான் காரணமா? இல்லை. அதெல்லாம் சொல்லப்படுகிற சாக்கு போக்கு. அப்போ என்ன காரணம்? மனிதன் படைத்த தெய்வத்தை விட்டு விலகி விட்டான். படைத்த தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையிலே உறவு இல்லை, சமாதானம் இல்லை. ஆகவே அவன் சமாதான குலைச்சலாய் இருக்கிறவன். அவன் வாழ்க்கையில் எல்லா பயங்கரவாதங்களும், தீவிரவாதங்களும் உள்ளே வருகிறது. அவன் ஏதாவது ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆகவே மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் அலைகிறார்கள். சமாதானம் இல்லாத மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா?
நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சாலமோன் எழுதுகிறாரு, ஒருவனும் விரட்டாதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். இந்த சமாதான குலைச்சல் இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது, அவர்களால் அமைதியாய் ஒரு இடத்துல இருக்க முடியாது. மனிதனால் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது. எதையாவது பிஸியாக செய்து கொண்டே இருப்பான், அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். உள்ளத்தில் சமாதானம் வரும் பொழுதுதான் மனிதன் அமைதலாய் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மனுக்குலமும் தெய்வத்திற்கும் இடையில எந்த உறவும் ஒட்டும் இல்லாமல் அவர்கள் மனதெல்லாம் வெறுமையாய் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற இந்த ஜனம் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உலகின் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு புது மதம், ஒரு புது மார்க்கத்தை உருவாக்குகிறார்கள். புதிய புதிய கர்த்தாக்கள், புதிய புதிய வழிபாடுகள், புதிய புதிய சடங்காச்சாரங்களை உருவாக்கி கொண்டே இதை செய்தால் ஒருவேளை சமாதானம் கிடைக்குமா, அங்கே போனால் ஒருவேளை எனக்கு சமாதானம் கிடைக்குமா, நான் இங்கே போய் மூழ்கி எழுந்தால் என் பாவம் நீங்குமா, நான் எதையாவது செய்தால் எனக்கு என் வாழ்க்கையில் என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுமா என்று மக்கள் அலைந்து திரிந்து, தெற்கே இருந்து வடக்கே, வடக்கே இருந்து தெற்கே, கிழக்கே இருந்து மேற்கே, மேற்கே இருந்து கிழக்கே, ஜனங்கள் அப்படி பரம்பி அலைகிறார்கள். எதையாவது செய்து என் உள்ளத்திலே சமாதானம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு அமைதல், ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா? எனக்கு அன்பானவர்களே, மனிதன் தன்னுடைய முயற்சியினால், தன்னுடைய தான தர்மங்களினால் எப்படியாவது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று அந்த ஆதி நாள் தொடங்கி இன்று வரை முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஆனால் முடியல. வேதம் சொல்லுகிறது, இந்த சமாதானத்தை மனிதன் தன்னுடைய நற்காரியங்களினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானம் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிற நம்மை பரலோகத்தில் உள்ள தெய்வத்தோடு அவர் மூலமாய் ஒன்று சேர்க்கும்படி அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் இந்த சமாதானத்தை உண்டாக்கத்தான் அவர் வந்தார். இந்த சமாதானத்தை உருவாக்கத்தான் அவர் வந்தார். சில கிராமங்களிலே தமிழ்நாட்டில் தீண்டாமை சுவர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த உடனே ஜெர்மனியை 2ஆக பிரித்தார்கள். ஏன்னா ஒரே ஜெர்மனியாய் பெரிய நாடாக இருக்க போய் தான் இவ்வளவு உலகத்தை எதிர்த்து வந்தாங்க. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இந்த 3 நாடுகளும் தான் நேச நாடுகளாய் ஒன்று சேர்ந்து 2ஆம் உலகப் போரை துவங்கினது. எல்லா நாட்டையும் எதிர்த்தது. அமெரிக்கா, ரஷ்யா எல்லாத்தையும் எதிர்த்தது இந்த 3 நாடுகள். ஆகவே 2ஆம் உலகப் போரிலே அமெரிக்கா, இங்கிலாந்து ஜெயித்த பொழுது ஜெர்மன் தேசத்தை 2ஆய் பிரித்து கிழக்கு ஜெர்மனுக்கும் மேற்கு ஜெர்மனுக்கும் இடையிலே ஒரு பெரிய சுவரை கட்டினார்கள். ரொம்ப வருஷமாய் அந்த சுவர் இருந்தது. சமீபத்திலே 2 ஜெர்மனியினுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து அந்த சுவர் முற்றிலுமாய் இன்று உடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன கிராமங்களிலே இந்த சாதிக்காரர்கள் இந்த தெருவில் இருக்காங்க, இந்த சாதிக்காரர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க, 2க்கும் இடையிலே ஒரு சுவர், அதுக்கு பேர் தீண்டாமை சுவர் என்று எழுப்பி வச்சுருப்பாங்க. அதையும் நம்முடைய அரசியல்வாதிகள் அல்லது இந்த தலித்து மக்களுக்காய் போராடுகிற பல தலைவர்கள் எழும்பி வந்து அந்த சுவரையெல்லாம் அரசு சட்டத்தோடு அனுமதியோடு அதையெல்லாம் எடுத்ததெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பகையாய் நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தார். பகையாய் நின்ற நடுச்சுவர் இது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே உள்ள பாவம். இந்த பாவம் நீங்கினால்தான் அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியும். இந்த பாவம் நீங்கினால்தான் அவர் அண்டை நாம் போய் சேர முடியும். அவருடைய சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே வரும். எல்லா மனிதர்களுக்கும் இதை கொடுப்பதற்குத்தான் தெய்வம், அனாதியாய் இருந்த தெய்வம், உலகத்தையே தோற்றுவித்தது அவர்தான். தெய்வம் காணக்கூடாத தெய்வம் அவர்.
ஜோதிகளின் பிதா. அவருக்கு உருவம் இல்லை. காணக்கூடாத அந்த இறைவன் நீங்களும் நானும் பார்க்கும் ரூபத்திலே பார்க்கும்படியாய் இந்த உலகத்திற்கு இயேசு என்கிற பெயர் தாங்கி சற்றேறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில் இறங்கி வந்தார். சிலர் கேட்பாங்க, உங்கள் இயேசு 2000 வருஷம் தானங்க ஆச்சு வந்து, அதுக்கு முன்னாடி இருந்த கடவுள் யாருன்னு கேட்பாங்க. அப்படின்னு சில கேள்விகள் நமக்கு உண்டு. அனாதியாய் அவர்தான் கடவுள். காணக்கூடாத இறைவனாய் இருந்தார். காணக்கூடிய ரூபத்தில் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஒரு 33.5 ஆண்டுகள் மரியாளின் வயிற்றிலே பிறந்து இந்த பூமியிலே அவதாரமாய் கடந்து வந்து நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து 33.5 ஆண்டு காலம் வாலிபனாய் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு பின் வைத்து நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இந்த பாவ மன்னிப்பை, இந்த ரட்சிப்பை தம்முடைய மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணம், இயேசு சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தினார். அவரை யாரும் தொட முடியாது. அவர் தெய்வம். அவரை ரோம அரசாங்கம் பிடித்து ஒரு சிலுவையில் அவரை அடித்து விட முடியுமா? மனிதர்களால் முடியாது, முடியாது. பைபிளிலிருந்தே ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த முதல் நாள் இரவு முழுவதும் பாரத்தோடு அழுது ஜெபித்து உபவாசத்தோடு இருந்தவர். அதிகாலையில் தோட்டத்தை விட்டு வெளியே வரும்பொழுது ரோம இராணுவம், பயிற்சி எடுத்த ரோம இராணுவ வீரர்கள் 300 பேர் ஒரு படையாய் திரண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவர்களை பார்த்து கேட்டார், யாரை அப்பா தேடுகிறீர் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம், கைது செய்ய. நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அப்போ இயேசு சொன்னார், நான் தான் அவர் என்று சொன்னார். நான் தான் அவர் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த 300 பேரும் பின்னிட்டு கீழே விழுந்தார்கள். அவர் ஒன்றும் செய்யலை. அவங்கள சபிக்கலை, அவங்கள திட்டலை, அவங்கள வையலை. அந்த காலத்தில் நம்ம தமிழ் முனிவர்கள் மாதிரி நீ கல்லாப்போ மண்ணாப்போன்னு சபிக்கலை. யாரையப்பா தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் தான் அவர் என்று சொன்னார். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பயிற்சி எடுத்த 300 இராணுவ போர் வீரர்கள். நான் தான் அவர் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு முன்னால் அந்த இராணுவம் நிற்க முடியவில்லை. இவர்களா இயேசுவை கைது செய்வது? இவர்களா இயேசுவை சவுக்கால் அடிப்பது? இவர்களா சிலுவையில் அவரை அடிப்பது? ஒருவராலும் முடியாது. அப்படியானால் ஏன் அப்படி நடந்தது? அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவர் கடவுள். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் அவரை கைது செய்த 3 முறை அவர்கள் கீழே பொத்துன்னு விழுந்தாங்க. தெரியணும் மனிதனுடைய இலக்கணம், மனிதனுடைய கெப்பாசிட்டி, மனிதனுடைய கடவுளுக்கு முன்னால் அவனுடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார். 3 முறை அவர்கள் கீழே விழுந்தார்கள். 4வது முறை எழும்பி வரும்போது என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவரை கைது செய்தார்கள். அவர் விட்டு கொடுத்தார். அவர் தன்னைத்தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவரை சிலுவையில் அடித்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மறுபடியுமாய் அந்த வசனத்தை ஒரு விசை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசேயர் 1:20வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தந்து சமாதான பிரபுவாகிய தெய்வத்தோடு நம்மை ஒன்றாய் இணைக்கிறார். பிரியமானவர்களே, இதான் புது வாழ்வு. இதான் புது வாழ்வு. இதான் மாற்றி பிறப்பது. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? இதுதான் மறுபடியும் பிறப்பது. இந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த மெய்யான சமாதானம், கடவுளோடு நாம் ஐக்கியப்படுகிற இந்த சமாதானம் இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த பூமியிலே நிம்மதியாய் வாழ முடியாது. அழிந்து போவார்கள். ஆண்டவர் தருகிற இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வேத வசனம் மற்றும் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. ரோமருடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஆண்டவரோடு மெய் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்து மனிதர்களோடும் சமாதானமாக இருக்கணும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். நாம் சமாதானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடியினால் நாம் சண்டை போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சண்டை போடுகிறவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்ளலாம், கோயிலுக்கு சர்ச்சுக்கு கூட வரலாம், ஆண்டவர் தான் எங்கள் கடவுள்னு சொல்லலாம், அவர்கள் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் கிறிஸ்தவர்கள்? ஆண்டவரே தெளிவாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள். யார் ஆண்டவருடைய பிள்ளைகளாம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். புத்திரர்னா பிள்ளைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள். ஏசப்பா பிள்ளை யார் அப்படின்னு கேட்டால், சண்டை போடுகிறவர்கள் அல்ல ஏசப்பா பிள்ளைகள். சண்டை நடக்கிற இடத்துல அல்லது நம்முடைய குடும்ப சண்டை வரும். சண்டை வராத ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியாது. சண்டை கட்டாயம் வரும், வரணும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சண்டை வரும், உறவுக்காரர்களுக்கு இடையில் சண்டை வரும், அயலார் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நமக்கும் பல பிரச்சனைகள் சண்டைகள் வரும். சண்டை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சண்டைகள் வரும். ஆனால் அந்த சண்டைகள் வரும் பொழுது அந்த சண்டையிலே கடவுளின் பிள்ளைகள், ஏசப்பா பிள்ளைங்க எப்படி செயல்படுவார்களாம்? சமாதானம் பண்ண ஆரம்பிப்பார்கள். சண்டை நடந்தாலே அந்த இடத்துல போய் சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க ஏசப்பா பிள்ளைங்க. அவங்க இந்துவாக ஒருவேளை இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு இடத்துல சண்டை அவங்க உள்ளமே சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். யார் சண்டை போட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது, அது நியாயமான காரணமாக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சண்டை போடாதீங்கப்பா, சமாதானமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் காந்தி தாத்தாவை மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம். ஏன் அந்த ஆத்மாவை மகாத்மான்னு சொல்கிறோம்? அவர் சண்டை இல்லாமல், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி அவர் சத்தியாகிரகம் என்கிற கொள்கையை கையில், சத்தியாகிரகம்னா ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, மலை பிரசங்கம்தான். சத்திய சோதனைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு மகாத்மா காந்தி. அந்த புக்கில் அவர் எழுதுகிறார், நான் இந்த சத்தியாகிரகம் என்கிற இந்த யுத்த முறைமையை இயேசு கிறிஸ்துவின் மலை பொழிவிலிருந்து தான் மலை பிரசங்கத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சமாதானம் பண்ணினான். அவரை சுட்டு கொன்றான் ஒரு இந்து தீவிரவாதி கோட்ஸே. அவன் முகமதியன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. அவன் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற உடனே அவனை கைது செய்தார்கள், கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினாங்க. கேட்டாங்க, அவன் தைரியமாக சொன்னான், நான் எதற்காய் அவரை நான் கொலை செய்தேன் என்றால் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். அது எனக்கு பிடிக்கலை, அதனால தான் நான் அவரை கொன்றேன் என்று பகிரங்கமாய் கோர்ட்டில் சாட்சி சொன்னான் கோட்ஸே. அப்படின்னால் மகாத்மா காந்தியை ஏன் மகாத்மாங்கிறாங்க? அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காய், அதாவது ஜனங்கள் சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்காகத்தான் அவரை கொலை பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவர் பெயர் தான் சமாதான பிரபு. சமாதானம் பண்ணத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய உள்ளங்களிலே சமாதானத்தை தர விரும்புகிறார். அப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சக மனிதர்களோடு சமாதானமாக இருக்கணும். முடியுமா? யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சமாதானம் என்பது 2 பேருக்கு உட்பட்ட ஒரு காரியம்.
நாம் சமாதானமாக இருக்குன்னு நினச்சாலும் அவங்க சமாதானமாக இருக்கணுமே. அதனால தான் ரோமர் 12:18 அவர் சொல்கிறாரு, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. அதாவது எப்போதும் உங்களுடைய உள்ளம் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அவன் யார் எவர் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் உள்ளத்திலே ஒரு மெய் சமாதானம் உண்டாகியிருக்கும். அந்த சமாதானத்தை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் யாரையும் பகைக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்திலே யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது. அவர்களே உங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்திருப்பார்கள். உங்கள் உறவினர்கள், உங்கள் அயலகத்தார் அல்லது மற்றவர்கள், அல்லது தொழில் செய்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் உள்ள மற்றவர்கள், உயர் அதிகாரிகள் பலரும் உங்களுக்கு தீங்கிழைத்திருப்பார்கள், தவறு செய்திருப்பார்கள். அவர்கள் மேல் கசப்பு கொள்ளக்கூடாது. உங்கள் உள்ளம் சமாதானமாக இருக்கணும். எல்லாரோடையும் நீங்கள் சமாதானமாக எல்லாரையும் உள்ளத்துக்குள்ளே மன்னித்து எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும். ஒரு சிலர் அவங்க உங்கள்கிட்ட சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டு போவாங்க. அவங்களும் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் அவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கூட அவர்கள் மேல் வருத்தம் இல்லாமல் உங்கள் மனதை சுத்தமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வருவாங்க, வராமல் போயிடுவாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. அதை பற்றி அதனால தான் அவர் சொல்கிறார், கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஏன் எங்கள் வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்பதை உம்முடைய வசனங்களின்படி எங்கள் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே நாங்கள் இன்னும் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படாதவர்களாக இருப்போமானால், சண்டை போடுகிற சுபாவத்தோடு இருப்போமானால், நாங்கள் இன்னும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறவில்லை என்று அர்த்தம். அநேகர் மேலே எங்கள் உள்ளத்திலே மனத்தாங்கல்கள் இருந்து, கசப்புகள் இருந்து, நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்து சமாதானம் இல்லாமல் அநேகரோடு பேச முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்னும் ஏசப்பா பிள்ளையாய் மாறலை. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. எங்களுடைய சொந்த மகனாய் மகளாய் இப்பொழுது நீர் ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் வாழ்வை, எங்கள் உள்ளத்தை உம்முடைய கைகளிலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கும் உமக்கும் இடையிலே எந்த பிரிவினை சுவர்கள் இல்லாதபடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம், எங்கள் துன்மார்க்கங்களை எல்லாம் முற்றிலுமாய் எங்களை விட்டு விலக்கி எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே காணப்படுகிற அருவருப்புகள், உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றும். எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் அப்பா, எங்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யார் யார் மேலெல்லாம் எங்களுக்கு கசப்பு இருக்குதோ எல்லாரையும் இப்பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரோடு சமாதானமாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, எமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தவறிழைத்த மனிதர்களோடு நாங்கள் போய் ஒப்புரவாக போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வைத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறட்டும். யார் மேலேயும் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும், உதவி செய்யும். அநேகர் மேலே எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, துக்கம் படுகிறோம். சிலர் முகத்தை பார்த்து பேசவே முடியல எங்களுக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பாருங்க. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவருடைய வார்த்தை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உடைய உள்ளத்தில் உள்ள கசப்புகளை எடுத்து போட்டு விடுங்கள். யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தால் அவர்களோடு சென்று ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கிருபை தருவாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களை நீ மன்னித்ததற்காக, எங்களுடைய ஆண்டவரே அருவருப்புகளெல்லாம் நீக்கிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாதபடி இருக்கதே செய். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.